ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். ஜூலை 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்கும். இப்போத்துலேருந்து ஒரு 100 நாட்கள் வந்து கரெக்டாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 100 நாட்களை வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஜூலை 13 குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதையெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை, இதுலேருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம இப்படி படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது திங்க் பண்ணுறதும் ஓகே. நம்ம குரூப் 2 குரூப் டி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சுட்டு நம்ம வந்து குரூப் 2 குரூப் டி ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பதும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. ஃபஸ்ட்டு வந்து இப்போவே வந்து ஓகே இங்கெல்லாம் கஷ்டமாக கேட்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து முக்கியத்துவம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அணுக முடியும். ஓகேவா? இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிலபஸ் மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நடக்க போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. நம்மளே பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கூட பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதற்கு முன்னாடி உள்ள சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயே நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதக்கூடிய எக்ஸாம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் தமிழில் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா மாட்டிக்கிடுவீங்க. எல்லாம் எங்கெங்கே எப்படி வரும் அப்படின்ட்டு விதிகள் ரூல்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு இது தமிழ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இப்போ வந்து வச்சுட்டாங்க. ஓகேவா? அதனால் முன்னால் இருந்த குரூப் 4 எக்ஸாமை விட இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து கடினமாக தான் இருக்கும். ஸோ எந்தெந்த ஏரியாவிலலாம் வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து மூலமே பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்தே ஆரம்பிப்போம். ஓகேவா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இதை வந்து பிரிச்சுக்கலாம். எப்படி? 85 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், அண்ட் 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் கேட்குறாங்க? இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தொண்டும். நம்ம இலக்கியம்னு போட்டு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து 2 பிரிவாக வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு வந்து யாரும் இப்போ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது வந்து மிகப்பெரிய தப்பு. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின்னாலும் நம்ம மார்க் எடுத்தே ஆகணும். ஓகே, இந்த 15 தானே, இலக்கியம் தானே, அதில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம், அதை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேருந்து திருக்குறள் இருக்கும், அறநூல்கள் இருக்கும், அடுத்தது முக்கியமான ஒரு சில நபர்களோட பெயர்கள் இருக்கும், அவங்களெல்லாம் படிச்சுக்கோங்க, ஈஸி தான். அதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வந்து மறந்துடாதீங்க. இதற்கும் வந்து நல்லா வந்து முக்கியத்துவம் வந்து கொடுங்க. ஓகேவா? இந்த தமிழ் இந்த 85 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் சிலபஸை வச்சு வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எந்தெந்த ஹெட்டிங்லாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னது? பிரித்தெழுதுக அண்ட் சேர்த்தெழுதுக. ஓகே, இந்த பிரித்தெழுதுக அண்ட் சேர்த்தெழுதுகளை வந்து நமக்கு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கா? ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் வந்து மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ புணர்ச்சி விதிகள் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுக்கிட்டா தான் அந்த ஒரு கேள்வி வந்து போட முடியும். அப்போ புணர்ச்சி விதிகள் வந்து பார்க்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, தனிக்குறில் ரெட்டிப்பாகிறது, இனமிகள் ஏற்படுகிறது. ஓகேவா? தனி அப்படின்ட்டு நிறைய விதிகள் இருக்குல்ல, அந்த எல்லா விதிகளும் வந்து பார்த்துக்கணும். அது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொத்தமாக ஒரே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சந்திப்பிழை. ஓகேவா? சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் என்னது? வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை அப்படின்ட்டு எல்லாமே வந்து இந்த ஒரே இதில் தான் வரும். ஓகேவா? வல்லினம் மிகு இடங்கள், மிகா இடங்கள், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு, இது எல்லாமே வந்து இந்த சந்திப்பிழையில் வந்துடும். சந்திப்பிழையில் வந்து ரொம்ப ஈஸியானது தான், கசட, அவ்வளோதான், இதில் வராது. ஓகேவா? இப்போ வல்லினம் அந்த 4 எழுத்து, 6 கூட கிடையாது, 4 எழுத்து தான். இந்த 4 எழுத்து வந்து எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிட்டுனா போட்டுடலாம். அப்போ சந்திப்பிழை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்த குறில் நெடில் வேறுபாடு இருக்கா? இந்த குறில் நெடில் வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு புக்கில் வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கு அண்டு சிறப்பு தமிழ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க. அதை பார்க்க மறந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஏதாட்டும் ஒரு கேள்வி வரும்போது நமக்கு ஆபத்தாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை. ஓகேவா? ஒருமை பன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று கூட வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். நான் தமிழுக்கு வந்து இப்போ இலக்கணம் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அகர வரிசைப்படுத்துக அண்ட் ஒருமை பன்மை வந்து ஃபுல் டீட்டெயிலாக நடத்திட்டேன்.
அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். இந்த ஒருமை பன்மையில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. அன்று எங்கே வரும், அல்லன் எங்கே வரும், அல்லேன் எங்கே வரும், அல்லோம் எங்கே வரும் அப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்கு. இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏப்ரல் 1ஆம் தேதி ஓகேவா, நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். காலையில் தான் இந்த வாட்டி இருக்கும். ஓகேவா, ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு விருப்பம் உள்ளவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ புணர்ச்சி விதிகள் படிச்சுக்கணும். சந்திப்பிழையில் வல்லினம் மிகும் மிக இடங்கள் படிச்சிட்டாலே வந்து அது ஒரு 4 டாபிக் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடுது. குறில் நெடில் வந்து ஓல்டு புக்கு சிறப்பு தமிழில் உள்ளதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஒருமை பன்மை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஒருமை பன்மைக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்தது இந்த ஹெட்டிங்லாம் வந்து நீங்கள் படிச்சிருவீங்க. எனது வேர் சொல் இருக்குல்ல, வேர் சொல்லேருந்து வினையச்சம், வினைமுற்று, வினையாளனி பேர் வந்து படிச்சிருவீங்க. அயர் சொல் தமிழ் சொல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினை சொற்களின் வேறுபாடு, அதான் குறில் நெடில் வேறுபாடும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க. எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி பிரச்சனை இல்லை, ஒரு பொருள் தரும் படல் சொற்கள் பிரச்சனை இல்லை. இந்த பொருந்தா சொல்லுன்னு இருக்குல்ல, இது கண்டிப்பாக பிரச்சனை தான். இந்த பொருந்தா சொல்லுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருந்தா சொல், இந்த பொருந்தா சொல்லி கண்டறிக அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலான்னா, 8 தொகை நூல்கள் இருக்கா, அந்த நூல்களில் வந்து எதையாட்டும் 10 பாட்டு நூல்கள் கொடுத்துட்டு பொருந்தாத நூலை கண்டறிகன்றுவாங்க. அப்போ 8 தொகை நூல்கள் 3 இருக்கும், ஒரு 10 பாட்டு நூல்கள் 1 இருக்கும். அப்போ 10 பாட்டு நூலை தேர்வு செய்யணும். அப்போ நம்ம இதுக்கு 8 தொகை நூல்கள் படிக்கணும், 10 பாட்டு நூல்கள் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல, ஓகேவா, திருக்குறள், நாலடியார், அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாட்டு ஒன்று பொருந்தாதது வந்து கேட்பாங்க. இதே மாதிரி எதுலனாலும் கேட்கலாம். இப்போ பாரதியார் கொடுத்துட்டு பொருந்தாத நூலை காண்க அப்படின்ட்டு பாரதியாரோட 3 நூல், பாரதாசனோட 1, இல்லைன்னா பாரதாசனோட 3 நூல், இது வந்து 1 அப்படின்ட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ பொருந்தாதது அப்படிங்கும்போது அந்த நூல்வெளி இருக்குல்ல, இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்ட்டு முக்கியமான கான்செப்ட், 8 தொகை, 10 பாட்டு, 15 மேற்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் வருது, கீழ்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் வருது, அந்த நூல்கள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிக அல்லது பொருந்தாத நூலை கண்டறிகன்னு வரும். இதில் வந்து பொருந்தாத சொல் அப்படிங்கும்போது இதெல்லாம் வரும். இந்த கப்பலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், கடலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், ஆறுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், அல்லது இந்த இந்த 9ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா இந்த குளம், குட்டை அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க, அதற்கு வழங்கக்கூடிய வேறு சொற்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்கன்னா அதை படிச்சிருங்க. ஓகே, இது வந்து பொருந்தாத சொல்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி படிச்சிருங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து படிக்க சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு டவுட் இருக்கும், ஸ்கூல் புக்கு படிக்கலாமா, அகாடமிக் புக்கு வந்து படிக்கலாமா அப்படின்ட்டு. இதற்கு ஆல்ரெடி நான் நிறைய டைம் ஆன்சர் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு செகண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிங்க. 6th to 12th வரைக்கும் உள்ள புக்கை படிங்க, நியூ புக். அடுத்து 6th to 12th வரைக்கும் உள்ள ஓல்டு புக் படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th உள்ள சிறப்பு நியூ தமிழ், ஓல்டு தமிழ்லாம் வந்து படிங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக படிக்க வேண்டாம். இந்த ஸ்கூல் புக்கை வந்து சிலபஸில் என்ன இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கூல் புக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். அந்த வேர் டு ஸ்டடி அந்த 2 வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் உள்ளது மட்டும் படித்தா கூட போதுமானது. ஓகேவா, நான் அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ரொம்ப தேவையில்லாதது மட்டும் தான் தூக்கியிருப்பேன், மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதை தான் சிலபஸில் உள்ளது. அந்த வேர் டு ஸ்டடியோட வீடியோ லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் வீடியோட இது கொடுக்குறேன், அடுத்தது இந்த இது கொடுக்குறேன். அகாடமிக் புக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த அகாடமிக் புக்லேயும் 100% வந்து நான் பார்த்த அளவுக்கு கவர் ஆகலை. ஓகேவா, ஒரு 90% வந்து கவர் ஆகியிருக்கு, 100% கவர் ஆகலை. ஒரு சில அகாடமிக் புக்கு 90% வருது, ஒரு சில அகாடமிக் புக்கில் 80 தான் வருது. அதில் மிஸ்டேக் இருக்குது, மிஸ்டேக் இல்லை அப்படின்ட்டு நிறைய குழப்பமாக இருக்குது. அதை தாண்டி என்ன ஒரு இதுனா, இப்போ ஒரு அகாடமிக் புக் இருக்குன்னா, என்கிட்ட 2-3 அகாடமிக் புக் இருக்குது. ஒரு அகாடமிக் புக் இருக்குன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னா, பிரித்தெழுதுக ஃபுல்லாக, சேர்த்தெழுதுக ஃபுல்லாக. அப்போ நீங்கள் பிரித்தெழுதுக ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு குழப்பமாயிரும், என்னடா இதுன்ட்டு. அதே வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கணம் அப்படியே படிச்சுக்கிட்டு போயிட்டு கடைசியில் அதை ரிவிஷன் பண்ண தான் முடியும். இந்த அகாடமிக் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா
நான் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல. அகாடமிக் புக்கு போர்டெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அகாடமிக் புக்கெலாம் நல்லா தான் இருக்குது. 100%க்கு கவர் ஆகலைனாலும் நல்லா தான் இருக்குது. அதை வந்து ஒரு ரிவிஷனுக்கு வந்து வச்சுக்கலாம். ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். அகாடமிக் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கை வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. ஒரு அகாடமிக் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச அகாடமிக் புக்கு நெட்டில் ரிவ்யூ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அகாடமிக் புக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் தான் கொடுத்துருக்காங்கல்ல இந்த சாம்பிள் பிடிஎஃப்ன்ட்டு, அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது ஓகேயா இருக்குது அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு சிலருக்கு ஸ்கூல் புக் அப்படியே அகாடமிக் புக்காக போட்டிருந்தா வாங்குவேன்னு நினைப்பீங்க. அப்போ அதை வாங்குங்க. இல்லை எனக்கு ஸ்கூல் புக்கு தான் இருக்குல்ல, அப்போ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கொடுத்துருந்தா வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு படிங்க, அகாடமிக் புக்கை வந்து ரெண்டாவது வந்து ரிவிஷன் பண்ணுவதற்கு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ 5 டாபிக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தருது மாதிரி இருக்கா. அடுத்து 6வது வந்து அகரவரிசை. இந்த அகரவரிசைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்விஸ்டடாக வந்து கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு மறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அகரவரிசையும் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி இதெல்லாம் போட்டுருவீங்க. படிச்சா போட்டுடலாம். இரு பொருள் குறிக்கும் சொற்கள் போட்டுடலாம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் வந்து நல்லா பாருங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேவா? இப்போ உதாரணத்திற்கு தண்ணீர், தண்ணி அப்படின்ட்டு இருக்குன்னா இதுல இந்த நீ வரக்கூடாது. அப்ப இந்த இணை வந்து தப்பா இருக்கு. அப்ப இதுலயே எந்த நீ தான் வரும்? இந்த நீ தான் வரும். அதுதான் வந்து என்னது? பேச்சு வழக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் கூட கேட்டிருந்தேன் இப்போ எங்க டெஸ்ட்ல, அதனால ஞாபகம் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னது ஈஸியாக வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பிரச்சனை இல்லை. இந்த பொருத்தமான பொருளை தெரிவு செய்கன்னு இருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாபிக் வந்து இதில் வரும். அதனால தான் நான் ஸ்கூல் புக்கை வந்து உங்களுக்கு படிக்க சொல்கிறேன். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்கன்னு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? அணி இலக்கணம். ஒரு பாடல் கொடுத்துறாங்க. பாடல் கொடுத்துட்டு அணி இலக்கணம் வந்து கேட்குறாங்க. இலக்கணத்தில் என்னன்னாலும் கேட்குறாங்க. அணி இலக்கணம் மேக்சிமம் கேட்குறாங்க. இதில் வந்து பயின்று வரக்கூடிய அணி வந்து என்ன அப்படின்ட்டு அணி இலக்கணம் வந்து கேட்குறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து கொடுத்துட்டு அதில் ஒரு டேஷ் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இடம்பெறக்கூடிய சொல் வந்து என்ன, பொருத்தமான சொல் வந்து என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாங்க. பாடல் வரிகள் வந்து இப்போ நம்ம கிடையாதுன்னு நினைப்போம். ஆனால் பாடல் வரிகளை கொடுத்துட்டு அதில் ஒரு டேஷ் போட்டுட்டு கேட்குறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள் தான் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு புக்கெல்லாம் படிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. இப்போ எந்த கான்செப்ட், இந்த பொருந்தாத சொல் இருக்கா, இந்த பொருந்தாத சொல்லு, இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 10th வரைக்கும் உள்ள நியூ புக் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாலே வந்து போதுமானது. இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 85 அப்படிங்கிறது சிலபஸ் மட்டும் படித்தா எடுத்துடலாம். ஓகேவா? சிலபஸ் மட்டும் படித்தா 85 எடுக்கலாம். அதுக்கு பிறகு இதில் இருந்து மார்க் நீங்கள் கூடனா 6th to 10th வரைக்கும் உள்ள நியூ புக்கை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து படிச்சிருக்கணும். நல்லாவே படிச்சிருக்கணும்னா நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதை ஃபுல்லாக படித்தாலே போதுமானது. ஸோ ஓகேவா? இந்த 6th to 10th வரைக்கும் உள்ள நியூ தமிழ் புக்கை வந்து நல்லா படிச்சிருக்கணும். இப்படி படிச்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து ஒரு 30 to 40 கொஸ்டின் இருக்கும். இதையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இதை 90 வரைக்கும் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 95 வந்து வரும். ஓகேவா? அப்போ 95 எடுக்குன்னா இவ்வளோ வேலையும் வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பொருத்தமான பொருளைங்கும் போது இல்லை என்னன்னாலும் கேட்கலாம். அணி இலக்கணம் கேட்டிருக்கானுங்க, இந்த சொல்ல கொடுத்துட்டு இந்த இது கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த மருவு, பிழை திருத்துக. இந்த ஒரு ஓர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இல்லை, ஒரு ஓர்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அது கான்செப்ட் மட்டும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஓர், ஒரு ஓர் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. அது அஃது இதெல்லாம் வந்து நல்லா வந்து பாருங்க. ஓகே. இப்போ அடுத்து போகுமா? இந்த 9 இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். ஓகே, அது இணைப்பு சொல்னு சொல்லலாம். இது வந்து 2 இதாக வந்து பிரித்து சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா, இணைப்பு சொற்கள். இந்த இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அதனால், ஆதலால், ஆதலால், எனவே, ஏனெனில். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை இணைப்பு சொற்கள், எதிர்மறை இணைப்பு சொற்கள் இருக்கு. இந்த வீடியோ தான் நான் அடுத்தது போட போறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வந்து இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி பல பொருள் தரும். அடைப்புக்கு இது வந்து இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது இது அடைப்புக்குள்ள உள்ளதுலையும் வரும். ஓகேவா, இதை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சொற்களை இணைத்து புதிய சொல்லி உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்கல்ல. இதற்கும் வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா, அது வந்து எப்படி அவங்க எக்ஸாம்பிள்ல கொடுத்துருப்பானுங்களே. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குகள்ல வந்து என்னெல்லாம் வந்திருக்குன்னா, இந்த மாதிரி எழுத்துக்கள் வருது. இது வந்து இந்த அடைப்புக்குள்ள உள்ளது வரும். இந்த சொற்களை இணைத்து இது உருவாக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்றும், அல்ல, மற்றும், அடுத்தது என்னது, அல்லது, ஆள், பிறகு, வரை அப்படிங்கிறதுமா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே இணைப்பு சொற்கள் தான் கிட்டத்தட்ட. இது இணைப்பு சொல்லி, இது இணைப்பு சொல்லி. ஸோ இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். ஓகேவா, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா இது இல்லை. பல பொருள் தரும் சொற்கள்லாம் நீங்க போட்டுருவீங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள். அது தொடர் வகைகள்லாம் உங்களுக்கு எது வரும்? தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்லாம் வரும். அப்போ அதில் உள்ள இலக்கணம் ஃபுல்லாக வரும். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, ஒருமை பன்மை. ஒருமை பன்மை பிழை அறிந்து எழுதுக வந்து நான் அந்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்ல, அதுதான். அது இதுலேயும் சேர்ந்துடும். மரபு, ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபுலாம் போட்டுடலாம். நிறுத்தல் குறியீடுங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நிறுத்தல் குறியீடு. அப்ப இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். நிறுத்தல் குறியீடு. ஓகேவா, கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க, போட்டுடலாம். ஓகே, இந்த ஒரு 11 கொஸ்டின் தான். அடுத்து இந்த மொழிபெயர்ப்பு ரிலேட்டடா இருக்கா, எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்ட்டு அதற்கான ஆங்கில வார்த்தையெல்லாம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ இந்த 12 இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 15 கொஸ்டின் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 15 கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, என்னெல்லாம் உணர்ச்சி விதிகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சந்திப்பிழை, வல்லினம் மிக மிக இடங்கள் பார்த்துக்கணும். குறில் நெடில் வந்து பார்த்துக்கணும். அது ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கணும். ஒருமை பன்மை வந்து பார்த்துக்கணும். ஒருமை பன்மையில நிறைய இருக்கு. ஓகேவா, அன்று, அல்லேன், அல்லோம், அல்லர், அல்லீர், எது எது எதற்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பறவைகள் பறந்தன. ஓகேவா, பறவைகள் பறந்தன, பறவை பறந்தது. அந்த விலங்குகளுக்கு என்ன வரும், உயர்திணைக்கு என்ன வரும், அக்ரணிக்கு என்ன வரும்ன்ட்டு எல்லாமே வந்து இந்த ஒருமை பன்மையில் வரும். பொருந்தா சொல்லி, இந்த பொருந்தா சொல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்கு 6th to 10th வரைக்கும் எங்கெல்லாம் எதுலாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்களுக்கும் அப்படிதான். இந்த அணி இலக்கணம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஓகேவா, இது வந்து என்னது, நமக்கு தமிழுக்கு இதை பண்ணிக்கோங்க. ஒரு 15 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேக்ஸுக்கு போகுமா? ஓகே, இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஓடுதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு நாள் தானே, பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடியே நிறைய டாபிக் இருக்கு. இவனுங்க வேஸ்ட்டாக வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்கை 10 கொஸ்டின் கேட்போம் அப்படின்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் செயல் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டாலே எக்ஸாம் காலில் ஒவ்வொரு கணக்குக்கும் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகும். சில நேரத்தில் கண்டே பிடிக்க முடியாது, மண்டை காஞ்சி போய்கிட்டு இருக்கும். ஓகேவா, அந்த கொஸ்டினை இப்போ 10 கொஸ்டின் நம்ம கேட்போம் அப்படின்ட்டு ரீசனிங் பகுதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து குரூப் டு குரூப் டே இந்த
இப்போ எழுதியிருப்பாங்களே இந்த மெயின்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கல் ரீசனிங் பார்த்து ஓரளவுக்கு தெரியும். லாஜிக்கல் ரீசனிங் சைடே போகாதவங்க, டிஎன்பிசிக்கு மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் கடுப்பான விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன செய்ய, டிஎன்பிசி கொண்டு வந்துட்டான், படிச்சு தான் ஆகணும். ஆல்ரெடி உள்ள டாபிக்ஸ்லாம் என்னது, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏபிஜிபி, மென்சுரேஷன், அதில் வந்து 6th 7th 8th உள்ள 2D மென்சுரேஷன், 9th 10th உள்ள 3D மென்சுரேஷன். அதுக்கப்புறம் வந்து என்ன வரும், இந்த இதெல்லாம் வந்து இதில் வந்துரும்பாங்க, ஏஜ் ப்ராப்ளம், ஒரு சில இதெல்லாம் வந்து அங்கிட்டு வந்துரும்பாங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக படிக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் அதுன்ட்டு அது படிக்கணும். அது போக நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்து எங்கேருந்து வரப்போகுது, லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து வரப்போகுது. அப்போ லாஜிக்கல் ரீசனிங்னு வச்சுக்கணும். ஓகே, அதுலேயே நிறைய டாபிக் இருக்குல்ல, லாஜிக்கல் ரீசனிங், விசுவல் ரீசனிங் அப்படின்ட்டு நிறைய டாபிக் இருக்குது. அப்போ ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கேட்பாங்கன்ட்டு இப்போ உறுதியே தெரில. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா 10 கொஸ்டின் வந்து போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகேவா, அப்போ அதற்குன்னு ஒரு மெனக்கெடு போடணும். எப்படி 10 கொஸ்டின் அவன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்தே கேட்பானா, கேட்க மாட்டான். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா 10 கொஸ்டின் போட்டுடலாமான்னு கேட்டால் போட முடியாது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெனக்கெடல் இருக்கணும். ஓகேவா, ஏன்னா 15 கொஸ்டினுக்கு நம்ம ஒரு 15 டாபிக் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 சேர்க்காம 15 கொஸ்டினுக்கு நம்ம ஒரு 15 டாபிக் வந்து படிக்கிறோம். ஓகேவா, இந்த 10 கொஸ்டினுக்கு நம்ம இந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும்ல. இதுல வந்து 80% எஃபெக்ட் போட்டா தானே இதை எடுக்க முடியும். வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துட்டு போனா எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதற்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா, அதற்கு வந்து ஒன்று நானே வந்து ஒரு பெருசாக கரெக்டான ஐடியா கண்டுபிடிக்கல. நான் பார்த்து வச்சுருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கொஸ்டின், அதற்கப்புறம் ஒரு சில புக்கிலலாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. இதில் ஓரளவுக்கு எடுக்கலாம். எல்லாரும் இதிலெல்லாம் பயங்கரமாக மார்க் எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு படிச்சுட்டு போனால் ஓரளவுக்கு தான் அவங்க கேட்பான், நம்ம எழுதிட முடியும். அதனால பார்த்துக்கோங்க. எப்படி சொல்ல, இதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடாது. ஐயோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்ட்டு ரொம்ப ப்ரெஷரும் போடக்கூடாது. ஒரு மாட்ரேட்டாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நல்ல மார்க்கை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து ஜிஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து பார்த்துருக்கோம். தமிழுக்கு வந்து சொல்லிட்டேன். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 வரைக்கும் எடுக்க முடியும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் 90 95லாம் எடுக்க முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொஸ்டின் தான் வந்து எடுக்க முடியும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் மார்க் வந்து தூக்கிட்டு போகும். இப்போ ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்லாம் படித்த மாதிரியே இல்லை. ஓகேவா, எல்லாரும் வந்து தமிழ் மாற்றிட்டாங்களேன்ட்டு தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேக்ஸ்லேயே லாஜிக்கல் ரீசனிங்லாம் யாரும் பார்த்தோமே இல்லை. தமிழ் தான், தமிழ் 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 தமிழ். நீங்கள் தமிழில் 95 போட்டாலும் இங்கே மார்க் எடுக்கணும். இதற்கு முன்னாடி இருக்குல்ல, எப்போ 2016 இருக்கா, 2016 18 17 அந்த காலகட்டத்திலாம் பார்த்து 19 வரைக்கும் தமிழில் 99லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் மேக்ஸில் 15, ஜிஎஸ்ல 35 தான் போட்டிருப்பாங்க. இப்போ தமிழில் 99 போட்டு மேக்ஸில் ஒரு 15 போட்டிருந்தா எவ்வளோ வருது, 104 114. ஜிஎஸ்ல ஒரு 30 தான் போட்டிருப்பாங்க. எவ்வளோ 100 எவ்வளோ வருதுப்பா, 104 114 119 149 140 to 150 வருவாங்க. தமிழில் போட்டிருப்பாங்க எவ்வளவு, 99 போட்டிருப்பாங்க. இந்த வாட்டியும் எல்லாரோட பயணமும் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. 2019 18 17 16 அந்த சைட்லலாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தமிழ் மேக்ஸு தமிழ் மேக்ஸு, தமிழுக்கு ஃபோக்கஸ், மேக்ஸ்லாம் அடுத்தது தான். தமிழ் ஃபோக்கஸு, மேக்ஸு ரெண்டாவது ஃபோக்கஸு. ஜிஎஸ்ல வந்து முக்கியமான பாடங்கள் 10th பாலிட்டி கொஞ்சம் பாடங்கள், 10th பாலிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் பாடங்கள், ஹிஸ்ட்ரி கொஞ்சம், ஐஎன்எம் கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே போகுது போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் இப்போ இந்த காலத்தில் வேலை கிடைக்காது. அந்த காலத்திலே வேலை கிடைக்கல. அந்த காலம்னா இப்படி ஒரு 5 to 6 years முன்னாடியே வேலை கிடைக்கல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது, தமிழில் மார்க் எடுப்போம், மீதியை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ இதுலேயும் வந்து மார்க் எடுக்கணும். இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில பாடங்கள்லாம் சொல்கிறேன், அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் படிங்க. ஓகேவா, 10th சோசியல் சயின்ஸ் புக் இருக்கா, அதில் உள்ள 10th பாலிட்டி, அடுத்தது 10th ஐஎன்எம், அடுத்து இந்த 11th ஐஎன்எம்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, 11th ஐஎன்எம், சாரி 11th இல்லை, 11th எக்கனாமிக்ஸ்.
ஐஎன்எம் கிடையாது, 11th ஐஎன்எம்மே கிடையாது. ஓகே, 11th எக்கனாமிக்ஸ். அடுத்தது 12th எக்கனாமிக்ஸ். என்னப்பா 11th 12th எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து இதுல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இங்க தான் கண்டென்ட் இருக்கு, வேற எங்கடையும் கண்டென்ட் வந்து கிடையாது. அதனால இதை வந்து கண்டிப்பா வந்து படிக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 6th 7th உள்ள ஹிஸ்ட்ரி. இந்த நீங்க 11th ஹிஸ்ட்ரிலாம் வந்து மெதுவா படிங்க. ஓகேவா? இந்த 6th 7th உள்ள ஹிஸ்ட்ரி பாடத்தை நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க. 9th வந்து சிந்துவெளி நாகரிகம் இருக்கு, அதை வந்து நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 11th படிங்க. இப்போ 11th ஹிஸ்ட்ரி புக்கெலாம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கேன் பாருங்க. அந்த புக்கு எங்கப்பா, இருங்க ஒரு நிமிஷம். அந்த புக்கை காணும். அந்த புக்கெல்லாம் ஒரு 300 350 பக்கம் இருக்கும். அவ்வளோத்துல ஒரு படிச்சு ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். அப்போ அது நான் படிக்காதீங்கன்னு சொல்ல, இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டை நோக்கி படிக்கிறவங்க, டாப் 100 ரேங்கை நோக்கி படிக்கிறவங்க, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டவங்க படிங்க. புதுசாக படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 6th to 7th ஹிஸ்ட்ரி வந்து படிங்க. அதற்கு பிறகு இதில் வந்து 9th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பாடங்கள் உண்டு. இதில் வந்து இந்த யூனிட் 8 பாடங்களும் உண்டு, அதையும் வந்து சேர்த்து படிச்சிருங்க. 9th ஹிஸ்ட்ரியும் படிச்சிருங்க. இப்போ 6th 7th 9th ஹிஸ்ட்ரி படிச்சுங்க. ஏன்னா 8th ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் உடையது, அது அவ்வளோ முக்கியம் கிடையாது. அதனால 10th பாலிட்டி 10th ஐஎன்எம் 11th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் 6th 7th 9th ஹிஸ்ட்ரி, அடுத்தது 6th to 9th வரைக்கும் உள்ள பாலிட்டி. ஓகேவா? இதெல்லாம் வந்து நல்லா வந்து படிங்க. இது போக ஏதாட்டு இருக்கான்னு இருங்க பார்த்து சொல்றேன். இதுல யூனிட் 8 இங்க வந்துட்டா ஓகே, இதை படிச்சிருங்க. இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 10th, இதற்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th ஜாகிரபி. அதில் ஒரு 7 பாடம் இருக்கா, அதை படிச்சிருங்க. 10th ஜாகிரபி லெசன் நம்பர் 1 to 7. இதை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு எத்தனை பாடம் வருது? 3 பாடம். இங்கே வந்து ஒரு 6 பாடம், 9 9 5 14 14. இதில் வந்து ஒரு 9 பாடம் உண்டு. ஓகேவா? 14 9 23 23. இங்கே எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 12 பாடம் உண்டு, 35. இதில் வந்து ஒரு 15 உண்டு, 35 15 எவ்வளவு கூட தான் வரும். இதில் 35 15 50. இங்கே ஒரு 7 57 60 பாடங்கள் வந்துட்டா. ஸோ இந்த 60 பாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. இது போக ஏதோ ஒரு பாடங்கள் உண்டு. இதற்கு பிறகு தான் வந்து நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும். இப்போ செகண்ட் ஆப்ஷனில் தான் வந்து என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரிங்கிறது 12th ஐஎன்எம்ல வரும். ஓகேவா? இதில் வந்து 11th பாலிட்டியும் படிச்சுக்கோங்க. ஏன்னா 11th பாலிட்டியில் வந்து இந்த 13 14 15வது லெசன் வந்து ரொம்ப முக்கியம். 13 14 15 இந்த பாடங்கள் ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ 11th 12th ஹிஸ்ட்ரி இருக்கா, இல்லை செகண்ட் ஆப்ஷன் 11th 12th ஹிஸ்ட்ரி. ஓகே, அதற்கு பிறகு இந்த 6th to 9th உள்ள ஜாகிரபி. அடுத்தது 6th to 10th வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ். அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா 11th 12th உள்ள ஜாகிரபி. அடுத்தது 6th to 9th வரைக்கும் உள்ள சயின்ஸ். ஓகே, இங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th சயின்ஸ்ல உள்ள முக்கியமா ஒரு 15 பாடம் இருக்கு. வேணும்னா படிங்க, இல்லைன்னா ஆப்ஷன்ல விட்டாலும் சரி. இந்த 15 பாடங்கள் படிச்சீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து போடலாம். 15 பாடம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகேவா? அதனால அவ்வளோ பாடங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து அடுத்த ஆப்ஷனு. ஓகே, 11th 12th பாலிட்டி. இந்த 12th பாலிட்டி முக்கியம்தான். ஆனால் இதை நான் ஏன் செகண்ட் ஆப்ஷனில் வச்சுருக்கேன்னா, இதில் ஒரு 8 பாடம் இருக்குது. அதில் வந்து மொத்தம் 4 பாடத்தை வேணால் இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. 12th பாலிட்டியில் லெசன் நம்பர் 1 to 4 இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. மீதி உள்ள பாடங்களை செகண்ட் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வேறு ஏதாட்டி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 10th பாலிட்டி ஓகே, 10th 11th எக்கனாமிக்ஸ் ஓகே, 10th ஐஎன்எம் ஓகே, இந்த ஹிஸ்ட்ரி பகுதி ஓகே, 12th எக்கனாமிக்ஸ் ஓகே, 9th பாலிட்டி 11th பாலிட்டி 12th பாலிட்டி இங்கே போட்டாச்சு. ஜாகிரபி
எயித் ஐயனம் இருக்கா, எயித் ஐயனமே இங்கே போட்டிருக்கோங்க செகண்ட் இதில், எயித் ஐயனம். ஓகே, அப்போ இங்கே நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை வந்து கூட்டி பாருங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3 பாடம், 3 6 9 9 5 14 14 9 14 9 23, இங்கே ஒரு 12 இருக்கும். 23 12 35 35 15 50 50, இது ஒரு 7 57, இங்கே ஒரு 5 பாடம் இருக்கு. ஓகே, 62 62 நாளும் 66. இந்த 66 பாடங்கள் ஃபர்ஸ்ட் வந்து படிங்க. இந்த 10th சயின்ஸ்லாம் வந்து அடுத்த கதை. ஸோ இந்த 66 பாடத்தை ஃபர்ஸ்ட் படிங்க. அதற்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் வேற ஏதாவது நம்மளுக்கு தேவையா இல்லையான்ட்டு. இந்த 66 பாடத்தை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஓகே, 66 பாடமே அதிகம்தான். ஓகேவா, 66. ஓகே, இப்போ நான் உதாரணத்திற்கு இந்த 66 சொல்லியிருக்கேனா, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, சயின்ஸில் இருந்து 5 கேள்வி. ஓகேவா, சயின்ஸில் இருந்து 5 கேள்வி, கரண்ட் அவர்ஸில் இருந்து ஒரு 5 கேள்வி வச்சுக்கோங்க, அண்டு ஜியாகிரஃபியில் இருந்து ஒரு 5 கொஸ்டின். இந்த 15 கொஸ்டினுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். இல்லை, இது ஜியாகிரஃபி வந்து பண்ணிடுவோம். அப்போ நம்ம 10 கேள்விக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஓகேவா, அப்போ இந்த 10 கொஸ்டினுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 10 கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். கரண்ட் அவர்ஸா, மந்த்லி கரண்ட் அவர்ஸ், மந்த்லி சிஏ. ஏன்னா அவன் கரண்ட் அவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பத்துலேருந்துலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தெல்லாம் 2021 யாருக்கு எதை கொடுத்தாங்க, 22 23ன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்காக ஓகே வந்தால் வருது, இல்லைன்னா போனால் போகுது அப்படிங்கிறது மாதிரி ஒரு செப்டம்பரில் வச்சுக்கோங்க. செப்டம்பரில் இருந்து நம்மளுக்கு ஜூலை எக்ஸாமா ஒரு மே வரைக்கும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. கரண்ட் அவர்ஸ் இதுலேருந்து வரும். நீங்கள் கரண்ட் அவர்ஸ் எப்படி பார்த்தாலும் அவங்க 22 21 20 ஏதாட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி தெரியுது மாதிரி தான் இப்போலாம் கரண்ட் அவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சயின்ஸும் அந்த மாதிரி தான். இந்த சயின்ஸ் 5 கொஸ்டினுக்கு பெரும்பாலும் வேண்டாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 66 பாடங்கள். ஓகே, இந்த 66 பாடம் முடித்த பிறகு தான் செகண்ட் வந்து இந்த சயின்ஸ் வந்து படிங்க. சயின்ஸு, ஓகேவா, சயின்ஸு. அதற்கு பிறகு இப்போ 66 வருதா, 66 15 எவ்வளவு, 71 81. இங்கே வந்து பாருங்க, இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடம் இருக்கு. 81னா இது ஒரு 9 பாடம் இருக்கு. அப்போ 90. ஏங்கப்பா 90. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாடம் இருக்கும். 100. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாடங்கள் எல்லாம் 120 போயிட்டே இருக்கும். ஒரு 150 பாடம் இருக்கும் மொத்தத்தில். ஸோ 150 பாடம்லாம் நம்மளால படிக்கவே முடியாது. நம்மளால முடிந்த அளவிற்கு எவ்வளோ படிக்க முடியும், இந்த 66. ஸோ இது செகண்ட் ஆப்ஷன் 10th சயின்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிட்டா இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை வேற என்ன சொல்ல, இப்போ இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இதில் இந்த 10 கொஸ்டின்னா நீங்கள் 10ல் 0லாம் போட மாட்டீங்க. இதை ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வச்சுக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 9க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில திட்டங்கள் வந்து பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. யூனிட் 9க்கு ஒரு சில திட்டங்கள், யூனிட் 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடங்கள் படித்தாலே போதும், அதுலேயே வந்துடும். அப்போ இதெல்லாம் மேக்ஸிமம் இது இங்கேருந்தே போட்டுடலாம். அதனால பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இதில் 5 படிக்கும்போது 5 கொஸ்டின் வந்து இங்கே போகுது. இதில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் போகட்டும். ஒரு 15 கொஸ்டின் போச்சுன்னா ஒரு 60. ஆனால் இதில் வந்து எவ்வளவு எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொஸ்டின் வந்து போட முடியும். ஈஸியாக போடணும்னா ஈஸின்னு 55லாம் கிடையாது, 50 தான் போட முடியும் ஈஸியாக. ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மார்க் விடும் 50 கொஸ்டின். அப்போ ஒருத்தர் ஓரளவுக்குன்னா எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக தெரியலாம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஓரளவுக்கு மார்க்கை தான் கொடுக்கும். எவ்வளோ கொடுக்கும் பாருங்க, 85 95 103 103 153 கொஸ்டின். ஓகேவா, இந்த 153 கொஸ்டின்ல இருந்து நம்ம வந்து 170 நோக்கி பயணிக்கணும். 170 கொஸ்டின் பயணிக்கணும். அப்போ ஒரு எத்தனை கேள்வி, 17 கேள்வியை கூட்டணும். அந்த 17 கேள்வி எங்கே கூட்ட முடியும், தமிழுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மேக்ஸுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜிஎஸ்ல வந்து இங்கே மார்க்கை தூக்கணும்.
ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு படிச்சீங்கன்னா இது எடுக்க முடியும். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் 90, மேக்ஸ் எனக்கு வரவே செய்யாதனாலும் 20 வந்து போட்டுருங்க. ஜிஎஸ்ல ஒரு 60 போடுங்க. இல்லை ஜிஎஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா தமிழில் வந்து மார்க்கை கூட்டுங்க, மேக்ஸில் மார்க்கை கூட்டுங்க. மேக்ஸில் மார்க்கே கூட்ட முடியலன்னா நீங்கள் தமிழில் தான் மார்க் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஜிஎஸ்லாம் ஓரளவுக்கு தான் மார்க் ஏற்ற முடியும். அதை வந்து பார்த்து அதற்கு ஏற்றாப்புல வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இது இப்போ ஃபைனலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். போன வாட்டி 2022 2024 உள்ள வந்து ஒரு 175 கொஸ்டின் போட்டிருப்பாங்கல்ல. குரூப் 4 2022 24 வந்து ஒரு 175 கொஸ்டின் போட்டிருப்பாங்கல்ல. அதோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும்னா, ஒரு 170 கொஸ்டின் யார் போடுறாங்களோ இந்த ரெண்டுமே ஈக்குவல். இந்த குரூப் 4 2025 170 கொஸ்டின் யார் போடுறாங்களோ அது வந்து இந்த 175 கொஸ்டினுக்கு ஈக்குவல். ஒரு 5 கொஸ்டினுக்கு ஈக்குவல் ஆகும். ஒரு 170 டார்கெட்டை வச்சிங்கன்னா நீங்கள் விஏஓலாம் வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. 170 கீழே போனால் டைப்பிஸ்ட் இருக்கா, ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட் இருக்கா, பிஎஸ் டீம் இருக்கா, வீடியோ கேட்டகரியா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, உமன் கேட்டகரியா, உமன் கேட்டகரிலாம் பெருசாக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு இழுபறியிலேயே இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் நமக்கு முடிய தெரியும். 170 கொஸ்டின் போட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட போடலாம். ஏன் 170 கொஸ்டின்ஸே வந்து நல்ல வெரி குட் மார்க் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னா, வெரி குட், ஓகேவா? வெரி குட், குட்லாம் கிடையாது, வெரி குட்னு ஏன் சொல்கிறேன்னா, நியூ சிலபஸ், அவங்க சிலபஸ் இப்போ தான் மாற்றிருக்காங்க. இப்போ தான் நமக்கே கண்டுபிடிக்கிறோம். ஓகே இப்படி தான் இருக்குப்பா, இதான்ப்பா ரூட்டுங்கிறதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். இன்னும் 100% யாருக்கும் கிளாரிட்டி கிடைக்கல. எக்ஸாம் ஹாலில் அவன் எப்படி கேட்பான்ட்டு தெரியாது. நம்ம தமிழுக்கே இங்கே நிறைய ஃபோக்கஸிங் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ மேக்ஸில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஒன்று இருக்குது, அதை படிக்கணும். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பாடங்கள் இருக்குது, இவ்வளோ பாடங்களையும் படிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 நாட்களில் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. எக்ஸாம் ஹாலில் போய் 100% வந்து அவுட்புட் வருது. அதனால தான் வந்து ஒரு போன 175 இந்த வாட்டி 170ன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். 170ங்கிறது சாதா மார்க் கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு சொல்லிட்டேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பான்னு சொல்லிட்டேன். இந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இதுலேருந்து எப்படி சக்ஸஸ் பண்ணணுங்கிறத உட்காந்து யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.